தனுஷும் ஜிவி பிரகாஷும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸு. அவர் நடிச்ச ஆடுகளம் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். படம் மட்டுமல்ல, பாட்டும் பிச்சு கொண்டு போனது. திரும்பிய இடமெல்லாம் ஆடுகளம் பாட்டு தான் பட்டையை கிளப்பிட்டு இருந்தது. அப்படியாப்பட்ட நண்பர்களுக்கு நடுவில் என்ன கருமம் வந்ததோ தெரில. இவர் அவரை விமர்சிக்க, அவர் இவரை விமர்சிக்க ஜிவிக்கு பதிலாக அனிருத்தை உள்ளே கொண்டு வந்தார் தனுஷ். அதுக்கப்புறம் தனுஷை வெளிப்படையாகவே எதிர்க்க ஆரம்பித்தார் ஜிவி. தனுஷ் ஜெயலலிதா என்றால் அவருக்கு ஓ பன்னீர்செல்வமாக இருந்தவர் வெற்றிமாறன். இவரது படங்களும் கதையும் தனுஷ் என்கிற மூன்றெழுத்தை நம்பியே வந்திருக்கின்றன. அட, வெற்றிமாறன் ஒரு படம் தயாரிச்சாரு, அதற்கு கூட தனுஷ் தான் கை கொடுத்திருந்தாரு. இப்படி வெற்றிமாறனின் சுவாசமாகவே இருந்த தனுஷ் இப்போது என்னவோ அவரை சரியாக கண்டுகொள்ளவில்லை என்கிறார்கள் கோடம்பாகத்துல. அம்மா இல்லைன்னா ஒரு சின்னம்மா என்று பிளேட்டை திருப்பி போட்டுக்கொள்ள தெரிந்த பன்னீர்செல்வம் இப்போது தன் ஆதரவை ஜிவி பிரகாஷுக்கு வழங்கிவிட்டார். எஸ், வெற்றிமாறனும் ஜிவியும் தனியாக சந்தித்து பல மணி நேரம் உரையாடினார்களாம். அப்போது ஜிவியின் கால்ஷீட் கேட்கப்பட்டதாகவும், உங்களுக்கு இல்லாத கால்ஷீட்டா என்று ஜிவி பிரகாஷ் கரைந்ததாகவும் தகவல்கள் கசிகின்றன. இந்த படத்தை வெற்றிமாறன் தயாரிப்பார் என்றும் அவரது அசிஸ்டன்ட்களில் யாரோ ஒருவர் இயக்குவார் என்றும் இப்போதைக்கு பேச்சு. தனுஷின் நெற்றிக்கன் வெப்பம் கூலிங் கிளாஸை தாண்டி கொதிக்கும் போலிருக்கே.